இயேசுவில் அருமையான ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, பெற்றோரே, அலுவலக பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2ஆம் பருவத்திற்கான முதல் திருப்பலி நாம் இறை வழிபாட்டை செய்திருக்கிறோம். இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளில் நாம் கடந்து செல்வோம். இந்த நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து நமக்காக செபித்து இறைவனின் அருளை பெற்று தந்திருக்கக்கூடிய அருள் தந்தை லியோ ஜான்சன் அவர்கள் நமது திருச்சி மறை மாவட்டத்தினுடைய காவேரி கம்யூனிகேஷனுடைய இயக்குநராக பணியாற்றுகிறார்கள். எத்தனையோ நாட்கள் இந்த பள்ளியை கடந்து சென்றிருக்கிறேன், ஆனால் உள்ளே வருவதற்கு இன்றுதான் வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லி இன்பத்தோடு வந்து நமக்காக செபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய பாராட்டுகளை நன்றியையும் இந்த எளிய ஒரு நினைவு பரிசு வழியாக ஒரு புத்தகத்தை அவருக்கு பரிசாக வழங்கி மகிழ்வோம். நம்முடைய பள்ளியின் மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருவாளர் பெலிக்ஸ் ஜெரோம் ஆனந்த் அவர்கள் தந்தை அவர்களுக்கு அளிக்கிறார். கடந்த திங்கட்கிழமை நாம் இதனை செய்ய கடமைப்பட்டிருந்தோம், ஆனால் மழை குறுக்கிட்டது. அதனால் இந்த திங்கட்கிழமை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம். மழை இருக்கா இல்லையான்னு கேட்டு தெரிந்து கொண்டு, ஏன்னா நான் இல்லை, இன்றைக்கு காலை தான் 8:45 மணி 8:30 தான் வந்தேன் இங்கே. அதனால் எனக்கு சூழ்நிலை இங்கே திருச்சியில் என்னன்னு தெரியல, நான் திருச்சியில இல்லை. ஆனாலும் கேட்டு அறிந்து கொண்டு இதன் ஏற்பாடுகளை செய்ய சொன்னேன்.
ஆக அதன்படி நம்முடைய பள்ளியினுடைய பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியரும் ஆசிரியர் பெருமக்களும் கலைக்குழுக்களும் மிகச் சிறப்பாக இதனை செயல்பட்டு உடனடியாக இதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆக அத்தனை பேருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து நாம் இறைவனின் பராமரிப்பில் பாதுகாப்பில் செல்ல இறைவன் நம்மை வழிநடத்த நாம் செபிப்போம். இப்பொழுது எழுந்திருந்து இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல அவரது இறையியல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழும்பலை தொடர்கின்றது. இந்த வாய்ப்பை கொடுத்த தந்தை அவர்களுக்கும் உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்கல ஒரே ஒரு செய்தி. மறைமாவட்டத்துடைய கலைத்தொழில் நிலையத்திலிருந்து பல படைப்புகளை உருவாக்கிட்டு இருக்கோம். அதாவது பாட்டு, நடனங்கள், சமூக விழிப்புணர்வு நாடகங்கள், அது போல நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அது எல்லாமே